பிரேஸ் காட். கர்த்தருடைய கொள்ளவனுடைய சோத்திரம். தேவன் இந்த நாளுக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே. எரேமியா 33. எரேமியாவின் காவற் சாலையில் முற்றத்தில் அழைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இழந்தவன் உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருமாகிய, இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் கடைசி 26, அவருடைய சிறையறிப்பை திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அதேபோல் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுமாதிரி 11வது வசனம் பார்த்திங்கன்னா, இடையில கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோதனைகளை கொண்டு வருகிறவர்கள் சத்தமும் கேட்கப்படும் கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம 15வது வசனம், அக்காலத்து தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். 16, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவரை பிடித்து கொண்டோன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துன்பதை எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்ம முன்னரை பார்க்கலும் பின்னிடமே நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியமும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரங்களில் நமக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகள், கர்த்தருடைய ஊழியங்கள் செய்யும்போது கர்த்தர் நமக்கு நல்ல பலனையும் நல்ல பொறுமையும் அமைதியும் தருவார். எந்த ஒரு பாவம் வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி நமக்கு நன்மையான ஈவை தந்திருக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் சிறையிருப்ப எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு கர்த்தர் புது பலனை புது வாழ்வை நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். பிரைஸ் காட். ஆமென்.